ஹலோ கைஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ கைஸ், குட் மார்னிங். இது இன்றைக்கி வந்து இது நான் ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நான் சொல்லணும் இல்லை, நான் டியர் ஃப்ரெண்டாக தான் எல்லாரையும் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இந்த சின்ன டிப்ஸை சொல்லவும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இது வந்து ஆவிப்பட்டுச்சு. இது வந்து கும்பகோணம் கடப்பா. இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் செய்கிறேன். சில பேர் இப்படியும் செய்வாங்க. இதை ஆரம்பிச்சிட்டேன். செய்யும்பொழுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் முன்னாடி ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் கிராம்பு வெடித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்முருவில் வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு உப்போ எதுவோ நம்ம போட வேண்டியதில்லை. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அதில் கொஞ்சம் இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோம்னா அந்த தக்காளி நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் போயிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசமும் போயிடும். தக்காளி நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்துடும். இதுதான் இந்த டிப்ஸு தான் சொல்கிறேன். தக்காளியை சில சமயம் வதக்கும் போது வதங்காது. இந்த மாதிரி இந்த பாருங்க, நான் போட்டு 2 நிமிஷம் தான் ஆகுது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினோம்னா அப்படியே குழஞ்சிடும். நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எத்தனை நிமிஷம் வதக்குனா அந்த பச்சை ஸ்மெல் போகணுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியறதில்ல, நிறைய பேருக்கும் நான் கேட்டேன், அவங்களுக்கு தெரியறதில்ல. வாசம் போகிற வரைக்கும் தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அதனால் நம்ம இது நமக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும். இந்த தக்காளியில் நம்ம இதை போட்டோம்னா இந்த தக்காளி வதங்கிறதுக்கும் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லுக்கும் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இது வதங்கி வந்தோடனே இது பாருங்க, வெஜிடபிள்ஸ்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் எப்போனே எல்லாத்துலேயுமே வெஜிடபிள்ஸ் அதிகம் சேர்ப்பேன். இது கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற நம்ம போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குனா கம்மியாக போடுறேன். போட்டுட்டு நம்ம வந்து பைத்தம்பருப்பு, இது பைத்தம்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம பைத்தம்பருப்பு 1 கப்பு, இந்த டம்ளரால் 1 டம்ளர் பைத்தம்பருப்பு அதில் போட்டு மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி, உப்பு போட்டு குக்கர் மூடி வச்சிட வேண்டியதுதான்.